السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 13 தராவீகளை நிறைவு செய்திருக்கின்றோம். 12 நோன்புகளை நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீதமுண்டான அனைத்து தராவீஹ் தொழுகையும் பெறுவதற்கும் அனைத்து நோன்புகளை நோற்பதற்கும் உண்டான பாக்கியத்தை அவர் நமக்கு முழுமையான முறையில் தந்து அருள் புரிவானாக. அதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 16.25 ஜுஸூக்கள் ஓதி நிறைவு செய்திருக்கின்றோம். 17வது ஜுஸூல 3/4 ஜுஸூ வரை மோதி மொத்தம் 16.25 ஜுஸூக்கள். இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்கள் சூரா த்வாஹா, சூரா அல் அம்பியா, சூரா ஹஜ் ஆகிய 3 சூறாக்களை அல்லாஹ்வுடைய கிருபையால் ஓதியிருக்கின்றோம். இன்று தராவீஹ் தொழுதவர்களுக்கு உண்டான கூலி என்னவென்று சொன்னால், அனைத்து தீங்களை விட்டும் அல்லாஹ் நீக்கி அவர்களை இந்த தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்து நிம்மதியான வாழ்வை அவர்களுக்கு தருவான், அதனுடைய நன்மைகளை தருவான் என்பதாக நம்முடைய உலமா பெருமக்கள் முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அங்க நம்முடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி நிம்மதியான சுபிட்சமான ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களே, இன்று நாம் ஓதப்பட்ட அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயம் 16வது ஜுஸுனுடைய 2வது பாதியாக இருக்கக்கூடிய சூரத்து த்வாஹா. 1/2 ஜுஸூகள் இந்த சூறாக்கள்ல வருது. இந்த சூறாக்களுடைய துவக்கமே அல்லாஹ் த்வாஹா என்று ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். த்வாஹா என்று சொன்னால் அதுக்கு தனியான ஒரு அர்த்தம் கிடையாது. இது யாருடைய பெயர் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பெயர். எப்படி நம்ம அஸ்மாஉல் ஹுஸ்னாவிற்கு விளக்கம் சொன்னோமோ அதே போல குர்ஆனினுடைய தம்பி தீய ஊத்திட்டு போனாங்க எடுத்துக்கிட்டே குர்ஆனினுடைய முதல் பக்கத்தில் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் 99 இருக்கும். அதே போல குர்ஆனுடைய கடைசி பக்கத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய 99 பெயர்கள் கூறப்பட்டிருக்கும். அதுல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா த்வாஹா என்ற பெயரை சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹை அழைப்பான். த்வாஹா நபியே என்று அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும் பொழுது தாஹா என்ற பெயரை சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவோம். இந்த த்வாஹா என்ற சூறால அதிகமான முறையில ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனிலேயே 6666 வசனங்கள் 114 சூறாக்கள்ல அதிகமான வரலாறுகள் சொல்லப்பட்ட பேசப்படக்கூடிய ஒரு நபி என்று சொன்னால் அது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தான். அவருடைய புகழை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவர்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி, அவர்கள் தன்னுடைய மக்களிடத்தில் ஈமானை எத்தி வைத்ததை பற்றி எல்லாம் அல்லாஹ் தொடர்ந்து பல்வேறு அத்தியாயங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அதனால அவங்களுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கு. குர்ஆனின் அதிகமான வரலாறுகளை பொதிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபி என்ற ஒரு பெயரும் அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி மூஸா அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல சொல்லும் பொழுது நமக்கு முந்தி ஒரு வசனத்தை நம்ம பார்க்கணும். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி.
வகிமிஸ் ஸலாத லிதிக்ரி என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுவான். இந்த வசனத்துக்கு உண்டான காரணம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. அது பகிரம்பமா கொடுக்குறாங்க, மறைமுகமா கொடுக்குறாங்க. இப்படி இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது அல்லாஹ் 2 பேருக்கு துவா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட 2 பேருக்கு துவா செய்யறாங்க. ஒன்னு ஹஜ்ரத் இஸ்லாத்துடைய 2வது கலீஃபா இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய பெயரை சொல்லி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க. இன்னொரு பெயர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாத்தினுடைய மிக கடுமையான விரோதியா திகழக்கூடிய அபூஜஹலுக்கு யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துரு யா அல்லாஹ் என்று என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் துஆ செய்யும் பொழுது ஹஜ்ரத் அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா இந்த 2 பேருடைய நிலைமை அல்லாஹ் பார்க்க சொல்றான். அந்த நேரத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் எப்படி நம்மை தூங்க சொன்னார்களோ வலது புறத்துல தன்னுடைய வலது கையை கன்னத்துல வச்சு சுன்னத்தான முறையில ஒரு கணிச்சு படுத்து தன்னுடைய இடது கையை மேல வச்சுட்டு படுப்பாங்க. ரசூலுல்லாஹ் சுன்னத்தான படுக்க. அப்படி ரசூலுல்லாஹ் படுப்பது போல யாரு படுத்திருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க. இதை தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுப்பது போல இந்த அடியார் படுத்திருப்பது ரசூலுல்லாஹோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால அல்லாஹ் ஹிதாயத்தை உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் கொடுத்தான். இப்படி என்று ஒரு வரலாறு பார்க்க முடியுது. அப்படி உமர் ரலியல்லாஹு ஹிதாயத் பின்னாடி கிடைக்குது. அப்படி முன்னாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மிக எதிரியாக இருந்தாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தலை எப்படியாவது கொய்து விட வேண்டும் என்ற மிகப்பெரிய போராட்டத்தோடு உமர் ரலியல்லாஹு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எதிர்ல வர்றாங்க. ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டோன்னு, என்னது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியா, எடுக்கிற வாள் எடுத்து உன்னை கொலை செய்ய போறேன்னு சொன்னோன்னு, இருங்க உமரே, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு எங்களை கொலை செய்ய வந்தீங்க, அதுக்கு முன்னாடி உங்க தங்கச்சி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, தங்கச்சி மாப்பிள்ளை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அங்க போய் ஃபர்ஸ்ட் பேசிட்டு எங்கிட்ட வாங்கன்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹ்வுடைய தோழராக இஸ்லாத்தினுடைய 2வது கலீஃபாவான ஜனாதிபதியான உமர் ரலியல்லாஹு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. என்னது ஏன் தங்கச்சி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாளா, தங்கச்சி மாப்பிள்ளை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டானா, இப்போ உடனே போறேன் 2 பேரையும் கத்தல் பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க வீட்டுக்கு. போன உடனே அழகான முறையில குர்ஆனை ஓதக்கூடிய சத்தம் கேட்டு கொண்டிருக்குது. இருந்தாலும் இந்த சத்தத்தை காரணம் என்ன செய்யறாங்க, உள்ள போறாங்க, ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி குர்ஆனுடைய பிரதிகளை வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தன்னுடைய மச்சான் தங்கச்சி மாப்பிள்ளை ஓதிட்டு இருக்கும்போது அடினா அடி கடா சரமாரி அடிச்சு என்ன செய்யறாங்க, ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிடுறாங்க. தங்கச்சிக்கு அடி விழுவுது, தங்கச்சி மாப்பிள்ளைக்கு அடி விடுது. அப்புறம் அல்லாஹ்வுடைய கிருபையில என்ன செய்யறாங்க, கொஞ்சம் சாந்தமான உடனே தன்னுடைய தங்கச்சியிடத்துல கேட்கிறாங்க, என்ன ஆச்சு, எதனால இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, அதை கொண்டா நான் என்ன பார்க்கணும், நான் கொண்டா என்ன செய்யணும், குர்ஆனை பார்க்கணும்னு சொன்னோன்னு அந்த நேரத்திலும் அந்த சஹாபி சொல்றாங்க, நீங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறீங்க, போய் ஒடு செஞ்சுட்டு வாங்க, உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள், அப்பதான் நான் குர்ஆனை கொடுப்பேன்னு சொல்றாங்க. உடனே தன்னை சுத்தப்படுத்தி ஒடு செஞ்சுட்டு வர்றாங்க. நீங்க நான் வரும்போது ஒரு அத்தியாயத்தை ஒரு ஆயத்தை ஓதிக்கிட்டு இருந்தீங்க, அது என்ன ஆயத்து, அதை திறந்து ஓதி பார்க்கறாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அவர் இஸ்லாத்தை வருவதற்கு மனத்தை மாற்றுவதற்கு உண்டான திருவசனம், இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், நான் மட்டும் தான் அல்லாஹ், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன, வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாருமே இல்லை என்ற அந்த வசனத்தை ஓதியுடனே அல்லாஹ் அக்பர் இவருடைய உள்ளத்தில் அதுல பிரம்மாண்டமான சதுர சராலை உள்ளத்துல ஒரு மிக பிரகாசத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஹிதாயத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துட்டான். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்ன தவிர வேற அல்லாஹ் கிடையாது, வணக்கத்திற்குரிய என்ன தவிர வேற யாரும் கிடையாது, ஃபஅபுதுனி, அதனால என்ன மட்டுமே நீங்க வணங்குங்க, உலகத்துல வேற யாரையும் வணங்காதீங்க. ஃபஇன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்ற அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா அந்த வசனத்தை பார்த்த உடனே அவர்கள் பூரிப்படைகிறாங்க. உடனே இஸ்லாத்தை ஏற்பதற்காக ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வரும் பொழுது சஹாபாக்கள் பயந்து யா ரசூலுல்லாஹ், உமர் உங்களை அடிக்கிறதுக்கு வர்றாரு, உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு வராது என்று எல்லாம் கதவை சாத்துறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னும் அமைதியா இருங்க, கதவை திறந்து விடுங்க, என்ன செய்யறாங்கன்னு பாப்போமே என்று ரொம்ப கூடா ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. வர்றாங்க, முறையில வர்றாங்க,
சஹாபாக்கள் எல்லாம் நடிகை இருக்கிறாங்க. ஏன்னா எப்படிப்பட்டவன்னு சொன்னா உமர் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் மறுபாதையில் ஓடி விடுவான். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஆற்றல் கொண்டவங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தா ஒட்டுமொத்த அரபுலகமே பயப்படும். அந்த அளவுக்கு ஜாம்பவானா இருப்பாங்க. அப்படிப்பட்ட உமர் வரும்பொழுது ரலியல்லாஹு எல்லா சஹாபாக்களும் பயந்து ஒடுங்கி ஓடினாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்தவங்க தன்னுடைய மீதியான முறையில் கீழே பணிஞ்சு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி செய்யறாங்க. ஸலாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்ப அவருடைய கல்வை மாற்றியது அருள்மறையாம் திருக்குர்ஆன். அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் ஆரம்பத்திலிருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நீங்கள் ஓத ஆரம்பித்தீங்கன்னு சொன்னா ஸலாத்தினுடைய குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்தினுடைய பெயர் சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கு அடுத்த அத்தியாயத்தினுடைய பக்ரா. நீங்கள் ஓதும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க, ஒரு ஆடு மாடை போல உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் குர்ஆனை ஓத ஓத அதனுடைய விளக்கங்களை நீங்கள் உள்வாங்க. கடைசியா அல்லாஹ் எப்படி ஒரு சூறாவை சொல்லி முடிக்கிறான், சூரத்துல் நாஸ். நீங்கள் ஒரு முழுமையான மனிதனாக மாறிவிடுவீங்க. நீங்க எப்படி மாறிடுவீங்க, மனிதனாக எப்படி மாறுவீங்க? நீங்கள் ஆடு மாடுகளாக உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் பொழுது நீங்கள் குர்ஆனை ஓதி ஓதி தன்னுடைய உள்ளத்தில் அதை இறக்கி அதன் மீது ஆராய்ச்சி செய்து அதனுடைய விளக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டால் கடைசியாக நீங்கள் மாறுவது சூரத்துல் நாஸ் என்ற ஒரு அழகான அத்தியாயத்தை சொல்லி நீங்கள் மனிதனாக, முழு மனிதனாக, அழகிய மனிதனாக, இஸ்லாத்தினுடைய பரிபூர்ண தன்மை பெற்றவர்களாக நீங்க மாறிவிடுங்க என்ற அழகான அந்த குர்ஆனுடைய கருத்தை பார்க்க முடியுது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மள நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல, குர்ஆன் இந்த ரமலானுடைய காலத்தில் கூட சொல்றதே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்தில் கூட என்ன செய்யறது இல்ல, சொல்றது கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க, நான் அதை பார்த்துக்கிறோம், நான் இதை பார்த்துக்கிறோம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, எங்களுக்கு டைமே இல்ல, குர்ஆனை திறக்க முடியல. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அருள்மறையாம் திருக்குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் என்பது இந்த ரமலானுடைய மாதத்துல தான் அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ரமலான் இறங்கிய மாதத்திலேயே குர்ஆன் இறங்கிய மாதத்தில் நாம் ஓதுறேன்னு சொன்னார், குர்ஆனை தொடரவில்லை என்று சொன்னால், குர்ஆனை பிரித்து பார்க்கவில்லை என்று சொன்னால், இந்த கண்களால் குர்ஆனுடைய பிரதியை பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் இன்னும் பாழடைந்த உள்ளமாக தான் மாறிவிடுமே தவிர இந்த கண்ணுக்கு எப்ப அல்லாஹ் பவரை தருவான், அருள்மறையாம் திருக்குர்ஆனை பார்க்க அல்லாஹ் பவரை தருவான். நம்ம குர்ஆனை பார்க்கல, நம்ம இல்லை என்று சொன்னால் இதை விட ஒரு நஷ்டவாளி யாருமே கிடையாது. இன்னும் சில வீடுகள்ல குர்ஆனை வெறும் ஷோகேஸாகவே வச்சிருக்கிறாங்க. குர்ஆனை வெறும் அந்த ஷோகேஸ்ல போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு இடத்துல ஓத போகும் பொழுது அப்ப குர்ஆனை முடிச்சிட்டு கடைசியில ஹத்தம் துவா ஓதுறதுக்கு என்ன செய்யறோம், குர்ஆனை குடும்பம் கேட்கணும் கேட்கிறாங்க. அல் குர்ஆன் வேணுமா, திருக்குர்ஆன் வேணுமான்னு கேட்கிறாங்க. அது என்னடா அல் குர்ஆன் திருக்குர்ஆன் புதுசா இருக்குது. அல் குர்ஆன்னா வெறும் அரபியலுக்கு மட்டுமே இருக்கும், அதுதான் அல் குர்ஆன். திருக்குர்ஆன் சொன்னா அந்த குர்ஆனுடைய அர்த்தங்கள் தர்ஜுமா போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் திருக்குர்ஆன். அந்த கிதாப் எடுத்து பார்க்கும் பொழுதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்ப குர்ஆனுக்கும் தர்ஜுமா குர்ஆனுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சமூகமான சமூகம் இருக்குது என்பது பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் கவலையில தொலைது போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் இல்லை என்று சொன்னால், யாருடைய கல்வில குர்ஆன் இல்லையோ, சில ஆயத்துகள் இல்லை என்று சொன்னாலும் கூட அது பாலடைந்த வீடு என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கபருக்கு சமம் என்று சொன்னாங்க. எப்படி கபர்ல மைத்த வச்சுட்டு வந்து சேர்ந்துருவோமோ அதுபோல பாலடைந்த வீடு இந்த உள்ளமாக மாறிவிடும். குர்ஆன் இல்லை என்று சொன்னால் நூது பில்லாஹ் இன்னல்லாஹ் யுஹ்தி, அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவது என்பது குர்ஆனை கொண்டுதான். சூரத்துல் பக்ராவில் முதல் வசனம் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ. இந்த வேதத்திலே அருள்மறையாம் குர்ஆன்ல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் குர்ஆனை முழுமையான முறையில் பின்பற்றினால் நீங்க தான் ஹிதாயத்துக்கு சொந்தக்காரங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட நிலையில் அடைய வேண்டும் என்றாலும் சரி, குர்ஆனை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினால்
அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி தருவான். அப்படிதான் வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குர்ஆனை பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க, ஹதீஸ பார்ப்பாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கூடி பேசி இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம், குர்ஆனுக்கு என்ன விளக்கம் என்று தனக்குள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயங்களை தனக்குள் பேசிக்கொண்டு அந்த மார்க்கத்துடைய சட்டங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா குர்ஆனை தொடாத சமுதாயம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியலையா, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியல, என்ன செய்யுங்க, குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனை திறந்து நீங்க அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை பார்த்து இது ஹாதா கலாம், இது அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய பேச்சு, நம்முடைய நேர்வழி காட்டி நமக்கு ஹிதாயத்தை தரக்கூடியது. இந்த குர்ஆன் இல்லை என்று சொன்னால் நாம எல்லாம் லலாலத்துல போயிருப்போம், நாம எல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்துல போயிருப்போம், நாம எல்லாம் வழிகட்டுல போயிருப்போம். நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய இமாம், நம்முடைய முன்னோடி அருள்மறையாம் திருக்குர்ஆன். அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீ கை வச்சு எழுத்துல கை வச்சு இது அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய வேதம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நீங்கள் ஒவ்வொரு எழுத்திலும் கை வைத்து அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் அக்பர், குர்ஆனை ஓத தெரிந்தவர்களுக்கு என்ன நன்மை அல்லாஹ் கொடுப்பானோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். காரணம், எனக்காக வேண்டி என்னுடைய அடியான் தெரியாமல் இருந்தாலும் கூட, அவனுக்கு குர்ஆன் ஓத தெரியல என்றாலும் கூட குர்ஆனை எடுத்து வைத்து எனக்காக வேண்டி என்னுடைய குர்ஆனை பார்த்து இது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்கிறானே, என்னுடைய வேதம் என்று உறுதிப்படுத்துகிறானே, அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவான். ஆனா குர்ஆன் ஓத தெரிந்தும் கூட இத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியாம இருக்கிறாங்களே, ஓதாம இருக்கிறாங்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை விட நஷ்டத்துக்கு உண்டான நஷ்டவாளி வேறு யாருமே கிடையாது. அல்லாஹ் சங்கை குறித்த அந்த நல்லடியார்களே, பாசத்தில் குறித்தான தாய்மார்களே, நீங்க நிறைய வேலை பார்க்கலாம், நீங்க நோன்பு வைப்பதற்காக வேண்டி, நோன்பு திறப்பதற்காக வேண்டி, அந்த நோன்பாளிகளுக்காக நிறைய செய்றீங்க. அந்த நன்மை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கு அல்லாஹ் தருவான் நிச்சயமாக. நோன்பு வைப்பவருடைய கூலியை தாண்டி நோன்பு வைக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அந்த ஹிதுமத்துக்காக வேண்டி அல்லாஹ் உங்க நன்மையா நிறைய தெரிவான். நீங்க எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி. ஆனால் அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஓதுவது ஒருபோது நிறுத்திடாதீங்க. நீங்க எந்த வேலையாக இருந்தாலும், பிள்ளையை பார்க்கிறதா இருக்கலாம், இல்ல தன்னுடைய வீட்டு வேலையை பார்க்கிறதா இருக்கலாம், இல்ல மாமியார் மாமாவை பார்க்கிறதா இருக்கலாம், எப்படிப்பட்ட இந்த வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, குர்ஆனை ஓதுவதை விட்டும் ஒருபோது என்ன செய்யாதீங்க, தொய்வடைஞ்சிடாதீங்க. குர்ஆன் இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் இருந்தும் முன்னும் பலன் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனை கொண்டுதான், நம்முடைய பரக்கத்தை கொண்டுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தர்றான். குர்ஆனை சரியான முறையில் ஓதுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எத்தனையோ மாற்று மதத்தினர் கூட என்ன செய்யறாங்க, குர்ஆனுடைய பிரதியை வாங்கி அதனுடைய தர்ஜுமாவை வாங்கி படித்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை தானாக முன் வர்றாங்க. நாங்க இத்தனை வருட காலங்களா இது போன்ற ஒரு கஷ்டத்துல ஒரு சோதனையான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், இப்படிதான் வாழ்ந்துங்கிற ஒரு வாழ்க்கை நெறிமுறை தெரியாம வாழ்ந்துட்டோம். ஆனால் குர்ஆனை நாங்கள் படிக்க 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 எங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தந்துவிட்டது. நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம் என்று எத்தனையோ மாற்று மத சகோதர சொந்தங்கள் இஸ்லாத்தை தானாக வர்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் காரணம், அல்லாஹ்வுடைய வேதம் தான் காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வாக்கு தான் காரணம். அப்படி மாற்று மத சகோதரர்கள் குர்ஆனை படிச்சு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஆனா குர்ஆனுக்கு நமக்கு தான் அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். இஸ்லாத்திலேயே பிறந்து ஈமான்தாரிகளாக வாழ்ந்து ஈமான்தாரிகளாக இன்ஷா அல்லாஹ் மூத்தாக போற நாம் குர்ஆன் எடுத்து ஓதவில்லை என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய நஷ்டம் எது, இந்த நஷ்டம் கிடையாது. சங்கை குறித்தானவர்களே, அதிகம் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய நிர்வாகியம் பெற்ற நம்ம அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது, நீங்கள் குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து கடைசி என்ன செய்யுங்க, குர்ஆனுடைய தர்ஜுமாவை தமிழ்ல எடுத்து படித்து பாருங்க. அந்த குர்ஆன் உங்களிடத்துல எப்படி பேசுதுன்னு பாருங்க. அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுவான் குர்ஆன் மூலியமாக. நம்ம என்ன செய்வான், நம்முடைய தீர்வுக்கு அல்லாஹ் நம்ம இடத்துல சர்வ சாதாரணமாக இப்படியாப்பா இருக்கிற, கஷ்டப்படாதப்பா, உனக்கு நான் வழி சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுவான். அப்படி எந்த அளவுக்கு நம்ம இடத்துல அல்லாஹ் பேசுவான் என்று சொன்னால் நாம் குர்ஆனோடு ஐக்கியமாகிவிட வேண்டும். நாம் என்ன செய்யறோம், சீரியலோடு ஐக்கியமாயிடுறோம், டெலிபோனோடு ஐக்கியமாயிடுறோம், செல்போனோடு ஐக்கியமாயிடுறோம், மற்ற உலகத்தினுடைய எல்லா சாதனங்களோடு வேலை செய்யறோம், ஐக்கியமாயிடுறோம். ஆனா குர்ஆனோடு ஐக்கியமாகிறதுக்கு மறந்துடுறோம், இல்ல மறந்தும் இருந்து போயிடுறோம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு விஷயம் நான் சொன்னால் நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கலாம்.
அப்படி இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது, நான் தான் அல்லாஹ், நான் தான் வணக்கத்திற்குரியவன், அப்படிப்பட்ட என்னை நீங்கள் வணங்க உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. பாக்கிமி சொலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள், வாக்கு ஜக்காத்த, தான தர்மங்கள், சதக்காக்கள், சக்காத்தை நிறைவாக செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பறக்க தருவான் என்ற உயர்ந்த சிந்தனையோடு அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மீதம் உண்டான இன்று 6வது சஜிதா ஓதி இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு குர்ஆன்ல மொத்தம் 14 சஜிதா. 6 சஜிதா முடிஞ்சுனா மீதி எத்தனை சஜிதாமா? யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் கேட்கல போல இருக்கு. மீதி 8 சஜிதாக்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா 8 சஜிதாக்கள் முழுமையான முறையில் ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சஜிதாவுடைய ஆயத்துகள் ஓதி அதனுடனே சஜிதா செய்யணும்னு சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் எந்த இடத்துல சஜிதாவுடைய வசனங்கள் வருதுன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா எல்லா படைப்பினங்களும், வானங்கள் அல்லாஹ் சொல்வதை கேட்குது, பூமி அல்லாஹ் சொல்வதை கேட்குது, மலைகள் அல்லாஹ் சொல்வதை கேட்குது, சூரியன் அல்லாஹ் சொல்வதை கேட்குது, மரம் செடி கொடிகள் எல்லா வஸ்துக்களும், பிரம்மாண்டமான எல்லா படைப்புகளும், சாதாரணமான எல்லா படைப்புகளும் அல்லாஹ் சொன்ன உடனே சஜிதா செய்யுது. அல்லாஹ் சொன்ன உடனே சஜிதா செய்யக்கூடிய இத்தனை படைப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? உஸ்ஜுது, என்னுடைய அடியாரன் என்ன செய்யுங்க, எனக்காக வேண்டி சஜிதா செய்யுங்க. அப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சிடணும்? உடனே சஜிதா செஞ்சிடணும். சொன்ன உடனே என்ன செஞ்சிடணும்? உடனே சஜிதாவை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் உண்மை முஃமின்களுக்கு உண்டான. முஃமின்கள் என்பது அடுத்தபட்சம். உண்மை அடியார்கள் நம்ம தான் யாரு? அடிமைகள். எஜமான் சொன்ன கட்டளை நிறைவேற்றுவதுதான் இந்த அடிமைகளுடைய வேலை. உடனே என்ன செஞ்சீங்க? சஜிதா செய்ய வேண்டும். அதனாலதான் தொழுகையை சஜிதா செஞ்சிடணும். இன்னும் நிறைய பேர்கள் சந்தேகம் கேட்கிறாங்க. குர்ஆன்ல நிறைய சஜிதாக்கள் வருது. இப்ப ஒவ்வொரு சஜிதா ஒவ்வொரு இடத்துல வரும் பொழுது என்ன செய்யறோம்? ஒவ்வொரு ஆயத்து சஜிதா ஓதும் போது நீங்க ஒரு சஜிதா நீங்க ஓதுறீங்க, அந்த ஒரு சஜிதாவை ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓதுனா, ஒரு தடவை ஓதுனா நீங்க ஒரு சஜிதா செய்ய போதும். ஆனா ஒரே ஆயத்தை, ஒரே சஜிதாவுடைய வசனத்தை ஒரே இடத்துல உட்கார்ந்து பல தடவை ஓதுறீங்க, 100 தடவை ஓதுறீங்க, இல்ல 1000 தடவை ஓதுறீங்க, இல்ல 1,00,000 தடவை ஓதுறீங்கன்னாலும் நீங்கள் ஒரு சஜிதா செய்தால் போதுமானது. ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே சிட்டிங்ல நீங்க ஒரே ஒரு சஜிதாவை எத்தனை தடவை ஓதுனாலும் சரி, ஒரு முறை சஜிதா செய்தால் போதும். ஆனா ஒரே சஜிதாவை நீங்க இங்க உட்கார்ந்து ஓதுறீங்க, பக்கத்துல உட்கார்ந்து ஓதுறீங்க, அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து ஓதுறீங்க, இந்த பக்கத்துல உட்கார்ந்து நீங்க வேற வேற சிட்டிங்ல உட்கார்ந்து ஓதுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்தவர் என்ன செய்யணும்? நீங்கள் ஒவ்வொரு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்க சட்டங்கள் சொல்லி தரப்படுது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நம்முடைய சஜிதா அல்லாஹ் கொடுத்த அந்த கட்டளையை முழுமையான முறையில் நிறைவேற்றக்கூடிய, எல்லா விதமான கடையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மார்க்கத்தினுடைய விஷயங்களை முழுமையான முறையில் கேட்டு அதன்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்னும் அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்த மார்க்க அறிஞர்களிடத்தில் என்ன செய்யுங்க? கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்யுங்க. தன்னுடைய சுய இஷ்டத்தோடு என்ன செய்யாதீங்க, நீங்க அமல் செய்யாதீங்க, உங்களுடைய வாழ்க்கை நடத்தாதீங்க. மார்க்கத்தினுடைய சட்டங்களை, மார்க்க சட்டங்கள் தெரிந்த மார்க்க அறிஞரிடத்துல கேட்டு அதன்படி அமல் செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றி என்ற திருவசனத்தையும் அல்லாஹ் நாம் ஊதி என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு சொல்கின்றார். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.